பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன சுகத்தை, ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தைகள் அடையக்கூடிய வெற்றியிலே ஒரு தாய் தகப்பனுக்கு வைத்திருக்கிறார். நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம், ஒரு தாய் தகப்பன் படக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு புரிந்துணர்வோடு குழந்தைகள் கிடைத்து விட்டால், அந்த தாய் தகப்பனுடைய கஷ்டத்தை உள்வாங்கி அவர்கள் போராடி வெற்றி பெற்று வரும்போது அடையக்கூடிய சந்தோஷத்தில் முதல் சந்தோஷமே பெற்றோர்களுடைய சந்தோஷம்தான். ஆனால் அதே சமயத்தில் குழந்தைகள் தியாகத்தோடு படிக்கின்றன, அர்ப்பணம் செய்கின்றன. குழந்தைகள் தாய் தகப்பனுடைய கஷ்டத்தை எல்லாம் உள்வாங்கி வாப்பம்மா படுற கஷ்டத்தை நம்ம புரிஞ்சு நடக்கணும்னு சொல்லி அனாவசிய செலவுகள் செய்வதில்லை, தேவையற்ற விஷயங்களை தாய் தகப்பனை நிர்பந்தித்து வாங்குவதில்லை. தான் உண்டு தன் வேலை உண்டு படிப்புன்று என்று நல்ல ஒரு அழகான ஒரு சாதா சீதாவாக சலாமத்தான பிள்ளைகள், சூஃபியான பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனாலும் படிப்பு வர மறுக்கிறது. தாய் தகப்பனே இறக்கப்படுகிறார்கள். குழந்தை என்ன பாடுபடுறான், ஆனால் படிப்பு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அறிவை படைத்தவன் அல்லாஹ், குழந்தைகளின் உணர்வுகளை படைத்தவன் அல்லாஹ். ஏன், அவர்களை படைத்தவனே அல்லாஹ் தான். உங்களை தனிமரமாக ஆக்காமல் இந்த பிள்ளைகளை தந்து உங்களையும் ஒரு குடும்பஸ்தனாக மாற்றியதும் அந்த கருணையாளன் தான். அந்த கருணையாளனை பிடித்து அவன் அன்பை பிடித்து உழுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவாவைத்தான் உங்களுக்கு நான் இப்போது சொல்ல விளைகிறேன். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஜீவிய காலகட்டத்தில் எந்த புள்ள கல்வி ஞானத்தில் கம்மியாக இருந்தாலும் அது கஷ்டப்படுறதை பார்க்க சகிக்க மாட்டாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா தாய் மனம் படைத்தவங்க அவங்க ஒரு கஷ்டத்தை பார்க்கும்போது, ஒரு பிள்ளை கஷ்டப்படுறதை பார்க்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னதையாவது ஒன்று செய்யணுன்றதுல தான் என்ன செய்வாங்க, ஒரு முழு முயற்சியோடு ஈடுபடுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இல்லையே, நம்ம அந்த காலத்தில் பிறக்கலையேன்ற ஆதங்கம் சில நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் பிறக்கத்தான் செய்யுது. சில பல கஷ்டங்கள் வரும்போது அந்த ரசூலுடைய புனிதமான முகத்தை பார்த்துட்டு என் கஷ்டத்தெல்லாம் கொட்டி தீர்க்கணும், அவங்க எனக்காக துவா செய்யணும், அவங்களுக்கு முன்னாடி நான் அழுகணும், அவங்களுடைய கரத்தை பிடிச்சி முகத்தை புதைத்து அழுகணும் அப்படின்ற அந்த மன உணர்வு எல்லாருக்குமே வரும். ரசூல்லா பக்கத்தில் இல்லையே என்று மதீனாவுக்குலாம் போயிட்டா தாங்க முடியாது. ரசூலே வெளியில் எந்திரிச்சு வெளியே வந்துட மாட்டீங்களா அப்படின்ற ஒரு ஆதங்கம்லாம் நமக்கு ஏற்படும். அவ்வளவு சூழ்நிலை. சரி, விஷயத்துக்கு வர்றேன். பிள்ளைகள் படுற கஷ்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க சகிக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைகளுக்கு உண்டான முஸ்தீபுகளை செய்து கொண்டே இருப்பாங்க. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ஆழமான அன்பு கொண்டவர்கள் தான். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழந்தை மேலே ஆழமான அன்பு வைத்திருந்தாங்க. அவர் வேற யாருமே இல்லை, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தை கூட பிறந்த சகோதரருடைய மகன் தான். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தம்பி முறை வேணும். இந்த தம்பி சில பல நேரங்களில் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா சில பல நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க மனசை இம்ப்ரெஸ் செய்கிற மாதிரி சில காரியங்களை பண்ணுவார். பணிவிடை செய்வார், ரசூலுல்லாவுடைய செருப்பை தூக்கி கொண்டு வைப்பார், ரசூலுல்லாவுக்கு தண்ணி எடுத்து கொடுப்பாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிற வழியிலலாம் அவங்களுடைய ஜுப்பாவை பிடிச்சிக்கிட்டே ஓடுவார். இப்படியெல்லாம் அன்பு, பாசம், நேசத்தோடு தன்னுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே ரொம்ப உயிரே வைத்திருந்தார். அந்த இப்னு அப்பாஸுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி கொண்டே இருந்தாங்க. அவருக்கு மார்க்க ஞானத்தை அவருக்கு அல்லாஹு தாலா கொடுத்துட்டான்னு சொன்னால் அதில் அவருடைய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை ஒரு பெரிய ஆளாக உயர்த்திடுவானே, அந்த ஒரு வெற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு கொடுத்துட்டான்னு சொன்னால் அதில் ஒரு பெரிய அளவுக்கு அவர் உயர்ந்துருவாரேன்ற ஒரு தூர நோக்கு சிந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. தவிர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை கிடையாது. ஆம்பளை பிள்ளை சின்ன பிள்ளையிலே இறந்து போச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். இதுபோல் சின்ன சின்ன குழந்தைகளை பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதை அப்படியே கொடுத்துருவாங்க. அவங்களுக்காக துவா நிறைய செய்வாங்க, சலாம் உரைப்பாங்க. அப்படிப்பட்ட பெருமானார், தாயுள்ளம் படைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது புகாரியில் இந்த ஹதீஸ் வருகிறது. ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கட்டி தழுவி கொண்டாங்க. தன்னுடைய தம்பியை என்ன செஞ்சாங்க,
கட்டி பிடித்து கொண்டு வெறுமனே கட்டி பிடித்து முத்தமிடவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு துஆ செய்தாங்க. அல்லாஹும்ம அல்லிம்ஹு கிதாபா, அல்லாஹும்ம அல்லிம்ஹு கிதாபன், அல்லாஹும்ம அல்லிம்ஹு கிதாபா. கிதாபான்னு சொல்லலாம், கிதாபன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தர்றேன். இந்த துஆவை அவருக்கு செய்தாங்க. அதில் இருந்து பிடிச்சது பாருங்கள் வெற்றி, அதில் இருந்து பிடிச்சது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீவிய காலகட்டத்தில் எப்படியாவது அவங்களுடைய அந்த கருணை கண் பார்வைப்பட்டு அவங்களுடைய துஆ பரக்கத்தை நமக்கு கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கி தவித்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவர் அந்த நேரத்தில் சின்ன பிள்ளை, அவருக்கு அதை பற்றிலாம் தெரியாது. அப்படி அவர் எதிர்பார்க்காமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த ஒரு பெரும் அற்கொடை தான் அந்த துஆ. அல்லாஹும்ம அல்லிம்ஹு கிதாபா. அற்புதமான துஆ. இதே மாதிரி உங்கள் பிள்ளை நீங்கள் செய்யணும். இதே மாதிரி உங்கள் பிள்ளை நீங்கள் செய்யணும். 18 வயசு பையன் ஹஸ்ரத், அவன் காலேஜில் 22 23 வயசு பையனாக இருக்கிறான். அவனை கட்டிப்பிடி, உன் பிள்ளை தானே. எந்த காலத்தில் நீங்கள் கட்டி பிடிச்சிங்க அந்த பிள்ளைய? எவ்வளோ நாள் ஆச்சு அந்த பிள்ளையை கட்டி பிடிச்சி? பிறந்த உடனே அந்த மருத்துவமனையிலேருந்து கொண்டு வரும்போது அப்படியே நெஞ்சில் போட்டு அணைச்சிக்கிட்டு முத்தமிடுறதும், அந்த குழந்தைய அப்படியே ஒரு மாதிரியாக பண்ணுறதும் பண்ணிங்களா இல்லையா? பண்ணிங்களா இல்லையா? அந்த தகப்பன் எங்கே போனார்? பிஸ்னஸ் பணம் 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 பணம்னு சுற்றி கொண்டே இருந்து அந்த பிள்ளைக்கு தரக்கூடிய அன்பு பரிசத்தை கூட நம்ம தர மறந்துட்டோமே. அந்த பிள்ளைகளை ஒரு வேற்றுமையாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோமே. வெறுமனே படி, ஓது, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு. இது மட்டும்தான் தந்தையினுடைய அழகா? ஒழுக்கம் வருத்துறது மட்டும் இல்லை தந்தையுடைய அழகு. அன்பை கொடுப்பா, பாசத்தை கொடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா மகன் அவர். அந்த தம்பி மேலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, கட்டி அணைத்து அவருக்காக துஆ செய்தாங்க. தொழுகையில் உட்கார்ந்து மட்டும் துஆ செய்யலை. அதை நீங்கள் பண்ணணும். வெக்கமாக இருக்கு ஹஸ்ரத் அப்படின்னு சொன்னால் வேற வழியே இல்லை, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, கூச்சமாக இருக்குது, என் பையனை போய் திடீர்னு கட்டி பிடிச்சி இந்த துஆவை ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்களோ அப்படி தான் செய்யணும். நீங்கள் அப்படி வேற வழியே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஐங்கால தொழுகையில் இந்த பிள்ளையை நினச்சிட்டு அல்லாஹும்ம அல்லிம்ஹு. உங்களுக்கு பிறந்தது ஆம்பளை பிள்ளையாக இருந்தா, பெண் குழந்தை பிறந்திருக்கிறா, அவள் கொஞ்சம் முன்பின் இருக்கிறா, படிப்பில் சரியான முறையில் இது இல்லை, ஒரு மனன சக்தி இல்லை, கொஞ்சம் தத்தியாக இருக்கிறா அப்படின்னு சொன்னால் அல்லாஹும்ம அல்லிம்ஹா கிதாபன். இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிதாபன்னு சொல்லி எதை நோக்கி சொன்னாங்க, எதை குறி வச்சு சொன்னாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதத்தை தான். பின்னாடி அவருக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் பாருங்க இந்த துஆ பரக்கத்தில். அல்லாஹு அக்பர். ரயீசுல் முஃபஸ்ஸிர், குரான் தஃப்சீர்கள்லேயே அவர் தான் ஹெட்டு, அவர் தான் ராஜா. பின்னாடி உள்ளவங்கள்லாம் அதுக்கப்புறமா மற்ற முஃபஸ்ஸிரீன்கள்லாம் அதுக்கு அடுத்து தான். முதல்ல அவர் தான் ராஜா. அல்லாஹும்ம அல்லிம்ஹு கிதாபண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துஆ பரக்கத்து இருக்குது பாருங்க, அந்த துஆ பரக்கத்தில் வெற்றி வாகை சூடினார் அவர். அதனால் நான் திரும்ப சொல்கிறோம், இந்த பிள்ளைகள் ரொம்ப குழந்தையாக இருந்தால் கட்டி அணைச்சி தாய் தப்பன்னு கட்டி அணைச்சி ஓதுங்க. அந்த பிள்ளை பெரிய பிள்ளையாக இருக்கிறான், ஒரு மாதிரியாக இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். தனிப்பட்ட முறையில் அந்த பிள்ளைக்காக என்ன செய்யுங்க? அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க, ரப்புல் ஆலமீன் இடத்துல துஆ செய்யுங்க. அல்லாஹ் கைவிட மாட்டான் உங்களை, என்றைக்கும் கைவிட மாட்டான், உங்கள் பிள்ளையை கைவிட மாட்டான். நீங்கள் கரெக்டாக இருக்கிற நேரத்திலெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படியாவது உங்கள் மேலே உள்ள பிரியத்தை, உங்கள் மேலே உள்ள அந்த கருணையினால் உங்கள் பிள்ளையும் அல்லாஹ் தஆலா வாழ வைத்துருவான். கவலைப்படாதீங்க, இந்த துஆவை அமல் செய்யுங்க. இந்த காணொளி உங்களுடைய மனதை தொட்டுருச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த சேனலை பற்றி மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். 4 நல்ல விஷயங்களை நீங்கள் பரப்பும்போது அவர்கள் அதை அமல் செய்தாலோ, அவர்கள் அதை அமல் செய்தால் அந்த சவாபும் சேர்ந்து உங்களுக்கு கிட்டுகிறது. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.